இந்த வீடியோ நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கூற்று கவனிக்கலாம். ஓகே, ரவீந்திரநாத் தாகூர் தனது சர்பட்டத்தை துறந்தார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சர்பட்டம் யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் அவர்கள் ஒரு தனி மனிதனோட சிறப்பு கருதி சர்பட்டம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது ஆங்கிலத்துல வந்து நைட் பூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நைட் பூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்பட்டங்கள் ஒண்ணுதான். ஓகேவா, ஸோ எதுக்காக திறந்திருப்பாரு அப்படின்னா ஏப்ரல் 13, 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. ஏன் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றிருக்கும் அப்படின்னா ரவுலட் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆங்கிலேயர் 1919. ஓகேவா, ஸோ அதை எதிர்த்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் என்னும் இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து கூடி இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்ப ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களை வந்து அந்த புரட்சியை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள சுட்டு கொன்றுவாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அது எந்த தேதி நடந்திருக்கும் அப்படின்னா ஏப்ரல் 13, 1919 வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ இதை எதிர்த்து சர்பட்டத்தை வந்து யார் திறந்திருப்பாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து திறந்திருப்பாரு. ஓகேவா, ஸோ கூற்றும் சரி காரணம் சரி. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏயுடைய சரியான விளக்கம். ஓகேவா, ஸோ இப்படிதான் நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் அப்ரோச் பண்ணி கரெக்டா தெளிவா படிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்